என்னோட சம்பாத்தியத்தில் பாதி பணம் என்னோட பசங்களோட எஜுகேஷனுக்கே செலவாயிடுது. அவன் படிப்புக்கான எவ்வளவோ வசதியெல்லாம் நான் அவனுக்கு பண்ணி கொடுக்குறேன். இருந்தாலும் என் பசங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. உதாரணத்துக்கு ஒரு செடி எடுத்துக்கோங்க. என்னோட செடி வந்து இந்த இடத்துல வளரக்கூடாது, இங்கே வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல குளிர் பிரசல் தான் என்னோட செடி நான் வச்சு வளர்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த குளிர் பிரசல் அந்த செடி வளராது, கருகி போயிடும். ஏன்னா அந்த செடி எந்த இடத்துல வளரணுமோ அந்த இடத்துல வளர்ந்தால் மட்டும்தான் அது நல்லா வளரும். அது வளர வேண்டிய இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிட்டு நீங்க வேற இடத்துல நான் ஹை குவாலிட்டியான இடத்துல தான் அதுக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சு நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னா அதுக்கு அது செட் ஆகாது. அதே மாதிரி தான் பசங்களும் அவனோட அவனோட ஸ்டெபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இடத்துல அவன் படிச்சா மட்டும்தான் அவன் படிப்பான். நீங்க எல்லாமே நான் கொடுத்துட்டேன், நான் பேரண்ட்ஸ் நான் எல்லாமே கொடுத்துட்டேன், அவன் படிக்க மாட்டான்னா தப்பு அவனோடது இல்லைங்க, உங்களோடது தான் தப்பு. அடுத்தடுத்த ரீல்ஸ்ல இதை பத்தி தான் பேச போறோம். உங்களுக்கான கொஸ்டின் எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் ரீல்ஸ்ல உங்களுக்கு நான் ரீப்ளை பண்றேன். பாய்.